இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிற நிலையில ஆளுநர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்க முன்வரல. இதை வெளிப்படையாகவே தெரிவிக்கிறாங்க. இந்த வார்த்தை திமுக அங்க எடுத்து செல்கிறதுனா இதன் பின்னணியில என்ன இருக்கிறது, என்ன காரணத்துக்காக திமுக இது போன்ற வார்த்தை எடுத்து செல்கிறது அப்படிங்கிற கேள்விகள் தான். பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல திமுக உறுதியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தையை எடுத்து களமாடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா சட்ட ரீதியாக இந்த விவகாரம் திமுக ஒரு சாதகமான போக்கை உருவாக்குமான வாய்ப்புகள் கிடையாது. பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 2019 இருந்ததை விட இப்போ அசூர வளர்ச்சி கண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாகவே பார்க்க முடியும். இப்படியான ஒரு சூழ்நிலையிலையும் பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது தேர்தல் களத்தில் மிக பெரிய அளவில் பிரதிபலிக்குமா அப்படின்னா என்னுடைய பார்வையில் மிக பெரிய அளவில் பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழிசை கூட உறுதிப்படுத்தி இருக்காங்க, நான் பாண்டிச்சேரியில் போட்டியிடல, தமிழ்நாட்டில் தான் போட்டியிடுவேன், அதுவும் டெல்லி பாஜக தலைமை முடிவு செய்யக்கூடிய தொகுதியில போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது தூத்துக்குடியில கனிமொழிக்கு எதிராக மீண்டும் ரேலோன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு எதிராக தமிழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் ஆளுநராக RN ரவி அவர்கள் வந்த பிறகு RN ரவிக்கும் இடையில மோதல் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று கிடையாது, தொடர்ச்சியாகவே இந்த மோதல் போக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. தமிழக சட்டமன்றத்திலிருந்து கூட எனக்கு தெரிந்து 2 முறை ஆளுநர் அவர்கள் திடீரென வெளிநடப்பு செய்து வெளியேறி சென்ற விவகாரம் கூட மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல் களத்தில் பரபரப்பை உருவாக்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த ஆளுநர் மோதல், அரசு மோதல் அப்படிங்கிறது பல்வேறு மாநிலங்களில், கேரளா போன்ற மாநிலங்களில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கு. ஆளுநர் அவர்கள் ஒரு விவகாரத்தை பண்ணாங்கன்னா அதற்கு மிகப்பெரிய அளவில் திமுக எதிர்ப்பு தெரிவிப்பதும், திமுக வந்து ஒரு விவகாரத்தை பண்ணினால் அதற்கு எதிராக ஆளுநர் செயல்படக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இருக்கிறது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தான் மக்கள் மத்தியில் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது அப்படிங்கிற நிலையில சிந்திக்க வேண்டிய நிலையில மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இதே போலதான் இந்த பொன்முடி அவர்கள் விவகாரம். பொன்முடி அவர்கள் விவகாரம் அப்படின்னா என்ன நடந்தது? ஏற்கனவே முறைகேடுகளில் ஈடுபட்டாங்க, இது போன்ற செயல்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்களுக்கு சென்று இதன் மூலமாக அவரோட குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுச்சு. இதன் பிறகுதான் பொன்முடி தரப்பிலிருந்து சுப்ரீம் கோர்ட்ல சென்று குற்றவாளி என ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டதுக்கு இடைக்கால தடை அப்படிங்கிற நிலையில தான் வாங்கியிருக்காங்களே தவிர அவர்கள் வந்து ரத்து செய்யப்படலை. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டை ரத்து செய்திருந்துச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்திருந்தா அவர் குற்றமற்றவர், அவர் வந்து எந்த ஒரு பதவியிலையும் தொடர முடியும். ஆளுநர் அவர்களும் தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேண்டுகோள் வைக்கும் போது அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய நிலை இருந்திருக்கும். அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் ரத்து செய்யப்படாமல் தடை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப தடை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா பொன்முடி அவர்களுக்கு இந்த 3 ஆண்டுகள் முடிந்த பிறகு மீண்டும் அவர் வந்து அந்த 3 ஆண்டுகள் முடியும் போது குற்றவாளி தான். அதுக்கு முன்பாக நீதிமன்றங்களில் சென்று வாதாட வேண்டிய ஒரு நிலை உருவாகும். அப்படி இருந்தாலும் தற்போதைய சமயத்தில் அவர் குற்றவாளி அப்படிங்கிறது குற்றவாளியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. அவர் குற்றவாளியாக இருக்கும்போது இந்த விவகாரத்தில் ஆளுநராக யார் இருந்தாலும் சரி, RN ரவி தற்போதைய நிலையில் இருக்காங்க, எந்த ஆளுநராக இருந்தாலும் சரி அவருடைய சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசிப்பாங்க. கலந்து ஆலோசித்து தான் இது போன்ற இக்கட்டான விவகாரங்களை முடிவெடுப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அவருக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கும் போது அவர் அமைச்சராக தொடரலாமா, நாம பதவி பிரமாணம் செய்து வைப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா அப்படின்னு சொல்லி சட்ட வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து தான் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் முடிவு எடுத்திருப்பாங்க. இதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுக்கப்பட்டும் ஆளுநர் RN ரவி அவர்கள் பொன்முடி அவர்களுக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு முன்வராமல் இருந்தாங்க. உடனே தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக செயல்படுவது மட்டுமல்லாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக பாஜக தூண்டுதலின் பேர்ல செயல்படுறாங்க அப்படிங்கிற நிலையில தான் இந்த விவகாரத்தை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்து சென்றிருக்காங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றாலும் இந்த விவகாரம் திமுகவுக்கு சாதகமாக வருமா, ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு சாதகமாக வருமா அப்படிங்கிற பேச்சுக்கள் மக்கள் மன்றத்தில் இருக்கும்போது இதை தமிழக ஆளுநர் RN ரவி அவர்களும் தெளிவுபடுத்திட்டாங்க. என்ன தெளிவுபடுத்தினாங்க அப்படின்னா, ஏற்கனவே இது ரத்து செய்யப்படாமல் 3 ஆண்டுகள் அப்படின்னு தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால பொன்முடி அவர்களை பதவி பிரமாணம் செய்து வைப்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, அதனால நான் செய்து வைக்க மாட்டேன் அவங்க கருத்துக்களையும் முன் வச்சுட்டாங்க. அப்போ இந்த விவகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றாலும் திமுகவுக்கு சாதகமாக வருமானா வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது.
இதே போலதான் கடந்த காலத்தில் எடுத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி விவகாரம், இந்த விவகாரத்திலையும் ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையில ஒரு மோதல் போக்கு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. செந்தில் பாலாஜியை வந்து அமலாக்கத்துறை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சிறையில் அடைக்கிறாங்க. சிறையில் அடைத்த பிறகு திமுக அமைச்சராக இலாகா இல்லாத அமைச்சராக சிறையிலேயே செந்தில் பாலாஜி தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்காங்க. ஆளுநர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறையில் அமைச்சர் ஒருவர் இருக்கக்கூடாது, உடனடியாக அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அவரை இலாகா இல்லாத அமைச்சராகவே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இறுதியில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்க மாட்டேங்குது. பல தடவை நீதிமன்றத்தில் சென்றுமே ஜாமீன் கிடைக்கல. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இலாகா இல்லாத அமைச்சர் பதவியை ரிசைன் பண்றாங்க. அப்போ இந்த மோதல் போக்கு கூட தேவையில்லாத ஒரு மோதல் போக்கு தான். ஆளுநர் அவர்கள் தெரிவிக்கும் போது ரிசைன் பண்ணி தான் அந்த மோதல் போக்கே உருவாகி இருக்காது. ஆனால் ஆளுநரோடு மோத வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் தொடர்ச்சியாக இலாகா இல்லாத அமைச்சராக வச்சிருந்தாங்க. ஆனால் இறுதியில் தமிழக ஆளுநர் அவர்களால் வெற்றி பெற்றாங்க. ஆளுநர் வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத தாண்டி சட்டம் வெற்றி பெற்றது அப்படின்னு கூட சொல்லலாம். இதே போன்ற ஒரு விவகாரம் தான் தற்போதைய நிலையில் பொன்முடி விவகாரத்திலையும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. பொன்முடி அவர்கள் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டதனால தான் அவருடைய அமைச்சர் பதவியும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் பறிக்கப்பட்டது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்கிறாங்க. இப்போ அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் அப்படின்னா ஆளுநர் வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க சட்டமன்றோடு. இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிற நிலையில் ஆளுநர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்க முன்வரல. இதை வெளிப்படையாகவே தெரிவிக்கிறாங்க. இந்த வார்த்தை திமுக அங்கே எடுத்து செல்கிறதுனா இதன் பின்னணியில் என்ன இருக்கிறது, என்ன காரணத்துக்காக திமுக இது போன்ற வார்த்தை எடுத்து செல்கிறது அப்படிங்கிற கேள்விகள் தான் எல்லோரும் மத்தியிலுமே எழுந்துகிட்டு இருக்கு. நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா அரசியல் பின்னணி இருக்குன்னு சொல்ல வரீங்க. என்ன பின்னணி காரணமாக இருக்கும் சார்? அதாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போலதான், இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. தேதி அறிவிக்கப்பட்டாச்சு. கட்சிகள் எல்லாமே தொகுதி பங்கீடு அப்படிங்கிற விவகாரத்தில் இறுதி கட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான கட்சிகளுக்கு எந்த தொகுதியில் கொடுத்துட்டாங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. இந்த பக்கம் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக வந்து அடுத்து கூட்டணி விவகாரங்கள் குறித்த இறுதிக்கட்ட வேலையில் தீவிரமாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ 2024 தேர்தலுக்கு இந்த விவகாரத்தை முக்கியமான ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நிலையில திமுக செயல்படுகிறதோ அப்படிங்கிற கேள்விகள் தான் எழுந்துட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலையில் தான் அரசியல் களத்திலேயே செயல்பட்டு இருக்காங்க. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கூட பாஜக எதிர்ப்பு தான் திமுகவை தமிழகம் பாண்டிச்சேரியில் 39 நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற வச்சிச்சு. அதே போல இங்க பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் மீண்டும் ஞாபகப்படுத்தணும், பெரிய அளவில் எடுத்து செல்லணும். திமுக பொறுத்த வரைக்கும் பாஜகவை எதிர்க்கிறதுல எப்படி கடந்த காலத்தில் இருந்தாங்களோ அதை விட பல மடங்கு வேகத்தோடு தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த பொன்முடி விவகாரத்தில் கூட திமுக ஆளுநருக்கு எதிராக ஆளுநர் அவர்களை பதவியிலிருந்து தூக்க வேண்டும் அப்படிங்கிற கோஷங்களை கூட முன்வைக்கிறாங்க. அப்போ பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல திமுக உறுதியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுல தான் இந்த விவகாரத்தையும் எடுத்து களமாடிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா சட்ட ரீதியாக இந்த விவகாரம் திமுக ஒரு சாதகமான போக்கை உருவாக்குமான வாய்ப்புகள் கிடையாது. செந்தில் பாலாஜி விவகாரம் போலதான் இந்த பொன்முடி விவகாரமும் இறுதியில் செல்ல போகுது. அப்போ இந்த தேர்தலுக்காக இதை பயன்படுத்துவோம், தேர்தலுக்காக பயன்படுத்தி இந்த தேர்தலில் அதிகமான தொகுதியில கடந்த முறை வெற்றி பெற்றது போல வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற நிலையில திமுக செயல்பட்டு இருக்கு. ஆனால் அன்றிருந்த தேர்தல் களம் வேறு, இன்று இருக்கக்கூடிய தேர்தல் களம் வேறு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி இல்லாத, வளர்ச்சி அடையாத ஒரு கட்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு இன்னைக்கு பாஜக எந்த அளவில் இருக்கிறது, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டி தொட்டி எல்லாமே பாஜக கொடி பறந்துகிட்டு இருக்கு. பாஜகவுடைய கொடிக்கம்பங்கள் அங்கு கொடிக்கம்பங்கள்ல கொடி பறந்துகிட்டு இருக்கு. எல்லா இடங்கள்லையுமே பட்டி தொட்டி எங்குமே, அது குக்கிராமங்களில் கூட பாஜக நிர்வாகிகள் தோல்ல பாஜக துண்டு போட்ட மக்களை பார்க்க முடியும், தொண்டர்களை பார்க்க முடியும். இந்த அளவுக்கு பாஜக வளர்ச்சி கண்டிருக்காது. அப்போ பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 2019 இருந்ததை விட இப்போ அசூர வளர்ச்சி கண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாகவே பார்க்க முடியும். இப்படியான ஒரு சூழ்நிலையிலையும் பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறது தேர்தல் களத்தில் மிக பெரிய அளவில் பிரதிபலிக்குமா அப்படின்னா என்னுடைய பார்வையில் மிகப்பெரிய அளவில் பிரதிபலிப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த எம்பிக்கள் மக்கள் சேவையை எப்படி செய்தாங்க? திமுக எம்பிக்கள் 5 ஆண்டு காலமாக தமிழகம் பாண்டிச்சேரியில் 39 தொகுதியில் எம்பியா இருந்திருக்காங்க. திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் இவங்க எப்படி செயல்பட்டாங்க? மக்கள் சேவையை திறம்பட செயல்பட்டாங்களா? தொகுதிக்கு என்ன செய்தாங்க? திமுக வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறதா? இதை மையமாக வைத்து தான் தேர்தலில் வாக்களிக்க போறாங்க. அதனால திமுக இந்த வார்த்தை ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த பொன்முடி வார்த்தை கையில் எடுத்து களமாடினாலும் திமுகவுக்கு பலன் கொடுக்காது அப்படிங்கிறதா என்னுடைய பார்வை. சரி, இப்போ அந்த ஆளுநர் விவகாரம் போகும்போது தான் இன்னொரு கேள்வி ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இப்போ பாண்டிச்சேரியில் இருக்க ஆளுநர் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காங்க. எதுக்காக சார் ராஜினாமா பண்ணாங்க? இப்போ தமிழகத்தை நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா எந்த தொகுதியில் சார் நிற்க வாய்ப்பு இருக்கு? அதாவது ஏற்கனவே நம்ம வந்து இந்த வீடியோவில் தான் பேசியிருந்தோம்.
பாண்டிச்சேரியுடைய துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வரக்கூடிய வாரங்களில் தன்னுடைய பதவியை ரிசைன் செய்திருவாங்க. ஏன்னா அவங்க ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு டேட் வந்து கமிட் ஆகாமலே இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கான காரணம் டெல்லி பாஜக தலைமை அவரை ரிசைன் பண்ணுவதற்கு இன்னும் ஒரு சில வாரங்களில் ரிசைன் பண்ண சொல்லுவாங்க. இந்த அடிப்படையில் தான் அவர் எந்த ஒரு ப்ரோக்ராம்லையும் வந்து கமிட்மெண்ட் ஆகாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது உறுதி அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தோம். அது தற்போதைய நிலையில் 100% உண்மையாகி இருக்கு. ஏன்னா பதவியை ரிசைன் செய்துட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் போட்டியிட போறாங்க? கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டாங்க. எதிரில் திமுக சார்பாக கனிமொழி எம்பி அவர்கள் களத்தில் இருந்தாங்க. அந்த தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல என்னாலும் கணிசமான அளவுக்கு வாக்குகளை பிரிச்சிருந்தாங்க. சுமார் 2.5 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. இந்த முறையும் பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழகத்தில் தான் களத்தில் இறக்க போறாங்க. தமிழிசை கூட உறுதிப்படுத்தி இருக்காங்க, நான் பாண்டிச்சேரியில் போட்டியிடல, தமிழ்நாட்டில் தான் போட்டியிடுவேன், அதுவும் தலைமை பாஜக தலைமை டெல்லி பாஜக தலைமை முடிவு செய்யக்கூடிய தொகுதியில் போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நமக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது தூத்துக்குடியில் கனிமொழிக்கு எதிராக மீண்டும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் களமிறங்குவாங்களா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லி தான் பாஜக மட்டத்தில் அடிபடுகிறது. அப்போ எந்த தொகுதியில் போட்டியிடுவாங்க அப்படின்னா அதன் பிறகு திருநெல்வேலி தொகுதி அப்படிங்கிற பேச்சுக்கு அடிபட்டு இருக்கு. ஆனால் திருநெல்வேலியிலும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே நேரத்தில் சென்னையில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கமலாலய வட்டார செய்திகள் தெரிவிச்சிட்டு இருக்கு. அப்போ சென்னையில் எந்த தொகுதியில் போட்டியிட போறாங்க அப்படின்னா சவுத் சென்னை, அதாவது தற்போதைய நிலையில் திமுக சார்பாக தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் எம்பியா இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த தொகுதியில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தான் மீண்டும் களமிறங்க போறார் அப்படிங்கிற நிலையில திமுக செயல்பட்டு இருக்காங்க. அப்படி தமிழச்சி தங்கப்பாண்டியன் திமுக சார்பாக களம் கண்டால் இந்த முறையில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் களமிறங்க போறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சவுத் சென்னையில் களமிறங்கிட்டாங்க அப்படின்னா இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஐபி தொகுதி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் தமிழக பாஜக தலைவராக இருந்தது மட்டுமல்லாமல் ஆளுநராக இருந்து, அதாவது மிகப்பெரிய உயரியல் பதவியில் இருந்து அதை ரிசைன் பண்ணிட்டு வந்து தேர்தல் களத்தில் இறங்குறாங்க அப்படின்னா இந்த முறை வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவோடு தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் களத்தில் இறங்க போறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய அரசியல் பயணத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அவர்கள் வந்து தேர்தல் களத்தில் தோல்வியை தான் தழுவிட்டு வர்றாங்க. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வி, அதன் பிறகு விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் தோல்வி, வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் தோல்வி, இப்படி தொடர்ச்சியாக தோல்விகளை தழுவிக்கிட்டு வரக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படிங்கிற முடிவோடு இறங்குவதன் மூலமாக தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை உருவாக்கக்கூடிய தேர்தல் களமாக இந்த தேர்தல் களம் அமையும் அப்படிங்கிறதா என்னுடைய பார்வையாக இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழிசை அவர்கள் அங்கு களம் கண்டால் தற்போது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியனை பொறுத்த வரைக்கும் தொகுதிக்கு மிகப்பெரிய அளவில் வேலைகள் பார்த்தார்களா, தொகுதி மக்களுக்கு சேவைகள் செய்தார்களான்னா பெரிய அளவில் எதுவுமே செய்ததாக தகவல்களே கிடையாது. ஏன்னா அந்த தொகுதிக்கு நேரடியாக நம்முடைய டீம் வந்து களத்தில் இறங்கி ஊர் வாரியாகவே சென்று நாம மக்களை நேரடியாக சந்திச்சிருந்தோம். அப்படி நேரடியாக செல்லும் போது கூட தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு எதிராக அதிருப்தி தான் அந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ அதிருப்தி மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்னா இந்த நிலை பாஜகவுக்கு ஒரு சாதகமான சூழலை, அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அங்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை உருவாகுவதற்கான ஒரு சூழலும் அங்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.